நம்ம பிஹேவியரில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம். சில விஷயங்கள் சரியில்லாதப்போ, அதை மாத்துறது நமக்கு அதுதானே கரெக்ட்டா இருக்கும். நம்ம பிஹேவியர் தானே நம்மளோட விளைவுகளுக்கு காரணமா இருக்குன்னு தோணும். ஆனா அதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம பல விஷயங்கள் நமக்கு காரணமா இருக்கு. நம்ம நம்பிக்கைகள்ன்றதுலேருந்து இத ஆரம்பிக்கிறோம். நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம ஃபிலாசபி நம்ம அத பத்தி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம ஃபிலாசபின்றோம். அத வச்சு தான் நம்ம ஒரு விஷயங்கள இன்ஃபர்மேஷன்ஸ எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம், திங்க் பண்றோம், எப்படி ரிசீவ் பண்றோம் வெளியில நடக்கிற ஒரு நிகழ்ச்சியன்றது எல்லாமே ஆரம்பிக்குதுன்றது நமக்கு புரியுது. அப்போ நான் ஒரு விஷயத்துல என்ன மாரி புரிஞ்சுக்கிறேன்ற விஷயத்துலருந்து என்னோட பிஹேவியர் வெளிப்படுதுன்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னோட புரிஞ்சுக்கும் தன்மை தான், என் ஃபிலாசபி தான், என்னோட நம்பிக்கை தான், என்னோட திங்கிங்கை டிசைன் பண்ணது, என்னோட தாட்ஸு அலோவ் பண்ணது உள்ள எப்படி அடுக்கி வைக்கப்படணும்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நம்ம அந்த வேவ்ஸை பார்த்துருப்போம். ஷேப், சைஸ், ஃபங்க்ஷன் எல்லாம் டிசைட் பண்ணுறது, அது எப்படி சுருட்டி வைக்கப்படுதுன்றது. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டாலும், வேவ்ஸ் கிடைச்சிட்டாலும், அதை எப்படி சுருட்டி வைக்க போகிறோன்றது தான் அதுக்கான ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. எனர்ஜியை எப்படி சுருட்டி வைக்க போகிறோன்றது. இது நமக்கு புரியிறப்போ, நம்ம அந்த எங்கே மாற்றணுன்றது நமக்கு தெரியும். எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பார்ப்போம். அப்புறம் அந்த எண்ணங்களை எப்படி நம்ம மடிச்சு வைக்க போறோம், எப்படி அடுக்கி வைக்க போறோம், செங்கல், சிமெண்ட்டு எல்லாமே தெரியும். நமக்கு எல்லாருமே பேசிக்கா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள பத்தி நமக்கு தெரியுது. அப்படி தெரியிறப்போ நம்ம அத எப்படி அடுக்கி வைக்க போறோன்றதுல தான் அந்த டைமு, மனுஷங்க, அதுக்கான பணம், எனர்ஜி, சோர்சஸ், ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே சேமா இருந்தாலும், அத எப்படி அடுக்கி வைக்கிறதுக்கான நம்ம மனநிலை, நம்ம பிலீஃப் சிஸ்டம் தான் அத நம்ம அடுக்கி வைக்கிறத தீர்மானிக்குது. அந்த படைப்பு திறன் காரணமா இருக்கு. மத்தவங்களோட கிரியேட்டிவிட்டிலேருந்து நம்ம கிரியேட்டிவிட்டிய வேறுபடுத்துதுன்றதெல்லாம் தெரியுது. அதுக்கு அடிப்படையா இருக்கிறது நம்மளோட அந்த தன்மை, அந்த ஃபிலாசபி நம்ம எத பிலீவ் பண்றோன்றது. அது அந்த நம்மகிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு விஷயத்துக்கு காரணமா இருக்கும். அப்போ நம்ம எத மாத்திக்கலான்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இத நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுவீங்க உங்க சிந்தனை கூட சேர்ந்து நம்புறேன். பல விஷயங்களுக்கு இத அப்ளை பண்ணி பார்க்கும்போது, நம்ம மாறணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயங்கள்ல எந்த இடத்துல இருந்து மாற்றம் ஆரம்பிக்கணுன்றதுக்கு இந்த கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி. இதை நம்ம எஜுகேஷனுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்போ, எஜுகேஷன் எதுக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது மூலயமா, எஜுகேஷன் மூலயமா என்ன லாபம்ன்றதும், கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறது, இயற்கை விதிகளை புரிஞ்சுக்கிறதுன்ற நம்ம மைண்ட் செட் இருக்கும்போது, பிலீஃப் இருக்கும்போது, அதுக்கேற்ற மாதிரி படித்தோன்னா அதனோட பலன் எப்படின்னு நமக்கு புரியுது. அதே மாதிரி நார்சிசம்லேருந்து வெளிவரணுன்றதில் குற்ற உணர்வு இல்லாமல் வெளிவரத்துக்கு, நோ சொல்கிறதுக்கும், நம்ம இயற்கை விதிகள் படி பார்த்து சமூகத்தில் அந்த மேரேஜ்ன்றதெல்லாம் எதுக்கு வந்தது, எங்கே ஆரம்பிச்சது, எதுக்கு இது உருவாக்கப்பட்டதுன்னு தெரிகிறப்போ, அது நோக்கத்திலேருந்து அது டிவியேட் ஆனால் அதுலேருந்து வெளிவரத்துக்கு தயங்காமல் இருக்கிறதுக்கும், நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நன்றி.